ஹாஸ்டல் மானமே போச்சு. கோழியை திருடிட்டு வந்து பிரியாணி போட்டிருக்கீங்க. போட்டது கூட பரவாயில்ல, ஒரு பங்கு வார்டனுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சாடி? மேம் சாரி மேம், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க. இந்த அழுது நடிக்கிற வேலைலாம் இங்க வேண்டாம். இதுக்கு பனிஷ்மெண்டா இந்த பாத்ரூமை நீங்க தான் க்ளீன் பண்ணணும். இந்த பாத்ரூம் மட்டும் இல்ல, இனிமே ஒரு வாரத்துக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற பாத்ரூம் அவ்வளத்தையும் நீங்க தான் க்ளீன் பண்ணணும். ஒரு தடவை ஏய், நான் வந்து பாப்பேன். கண்ணாடி மாதிரி பாத்ரூம் பல பலன்னு மின்னணும். ஒழுங்கா சொல்ற வேலையை மட்டும் பாருங்கடி. மேம் மேம், ஜோ பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இப்படி பாத்ரூம் கழுவ வச்சுட்டாங்களே. நான் தான் சொன்னல, அந்த முட்டைக்கண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி மாடி விட்டுட்டு போயிட்டான் பாரு. இப்ப என்ன ஜோ பண்றது? இந்த பாத்ரூம் முழுக்க கழுவணும். இது பத்தாத குறைக்கு இந்த வாரம் முழுக்க ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பாத்ரூமையும் கழுவணும். சரி சரி விடு, அதெல்லாம் வாடனை ஏமாத்தி ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயிரலாம். ஜோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஜோ, கப்ப தாங்க முடியல. அந்த எருமை மாடு மேல ஆசைப்பட்டன நல்ல கழுவு. இதெல்லாம் என்னால முடியாதுடி. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. நேரா போய் லெஃப்ட் திரும்ப, அதான் வழி. ஏய் அது பால்கனிடி, அங்க இருந்து கீழே விழுந்து செத்துரு, தப்பிச்சிடலாம். அட என்ன ஜோ? ஏய் பின்ன சும்மா ஜோ ஜோன்னு சாப்பிடாதடி. அதான் அந்த வார்டன் பாத்ரூம் முழுக்க க்ளீன் பண்ண சொல்லுச்சுல, க்ளீன் பண்ணி தொலைங்க, வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐடியாவா? என்ன ஐடியாடி சொல்லி தொலை. நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பெண் வாசல் வழியா போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு நம்ம சினிமாக்கு போயிட்டா இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஏய் பனிஷ்மெண்ட்ல இருந்து காப்பாத்துவன்னு பார்த்தா இதை விட பெரிய ஆப்பா வைக்க பாக்குற. சோஃபி தளபதி படமா? எனக்கு ஓகே. இல்ல இல்ல இல்ல, இது என்னவோ எனக்கு தப்பா தெரியுது. எனக்கு வேணும்னா நீங்க உட்காந்து பாத்ரூம் கழுவு, நாங்க 3 பேர் போயிட்டு வரோம். ஜோ நீ என்ன சொல்ற? நம்ம இப்ப வெளியே போகதா போறோம், ஆனா தளபதி பார்க்க இல்ல. நம்மளை இந்த பனிஷ்மெண்ட்ல மாட்டி விட்டானே அந்த சூர்யா, அவனை பழி வாங்க போறோம். ஜோ சூர்யாவியா? ஆமா, அவனை பார்த்து பழி வாங்க தான் போறோம். அப்ப எனக்கு ஓகே ஜோ, நான் வரேன். நீ இப்படி பல்ல காட்டுறத பார்த்தா பழி வாங்க வர மாதிரி தெரியல. அவன் கூட டூயட்ல பல்லேலக்கான்னு டான்ஸ் ஆட வர மாதிரி இருக்கு. சேச்சா அப்படினா இல்ல ஜோ, நீ பழி வாங்க நினைக்கும் போது நாங்க போய் டூயட் ஆட நினைப்போமா? நானும் பழி வாங்க தான் வரேன். உன் கூட நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன், வா போலாம். ஏய் அப்ப என் தளபதி ஃபர்ஸ்ட் அவனை பழி வாங்கிட்டு அப்புறம் படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். சரி சரி, அப்ப நான் பின்வாசல்ல யாராவது நிக்கிறாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஜோ அவர் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்? எப்படியும் அந்த பொறுக்கி அந்த ஏரியாக்குள்ள தான் பொறுக்கிட்டு தெரியுமா? அந்த பொறுக்கி ஈஸியா நம்ம பொறுக்கி எடுத்துடலாம். ஓ அவரை பார்த்தா பொறுக்கி மாதிரியா இருக்கு. ஏய் அவனால தான் நம்ம இப்ப பாத்ரூம் கழுவுற ரேஞ்சுக்கு வந்திருக்கோம் பாரு. அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீனா இங்கே இருந்துரு, நான் போய் பழி வாங்கிக்கிறேன். ஐயோ இதை விட்டா அவரை பார்க்க சான்ஸ் கிடைக்காது. பேசாம ஜோ கூட அமைதியா போயிட வேண்டியதான். ஏய் அது ஏன் ஆளு, ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னது ஓ ஆளா? அவர் இங்க வரும்போது கூட என்னதான் பார்த்து லுக் விட்டாரு. ஆஹா நினைப்புதான், ஆனா என்னை தாங்கி பிடிச்சாரே அந்த பிடியிலேயே தெரிஞ்சிருச்சு அவருக்கு நான் தான் இஷ்டம். ஏய் இப்ப 2 பேரும் வர போறீங்களா இல்லையாடி? இன்னைக்கு அவனை நான் பழி வாங்கல. என் பேர் ஜோதிகா இல்ல. ஏய் என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? என் கூட சேர்ந்து நீங்களும் சபதம் எடுங்கடி. ஜோ நம்மள பாத்ரூம் கழுவ விட்டு அவனை சும்மா விடக்கூடாது. நீ வேணா பாத்துட்டே இரு, எப்படி இந்த தெருவுக்குள்ள தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். அவனை இன்னைக்கு விட்டு ஒரு ஏத்தி ஏத்தல. என் பேர் ஜோதிகா இல்ல. ஐயோ இவளுக்கு வேற நம்மால பழி வாங்க துடிச்சிட்டு இருக்காளுங்க. எது எது நம்மாளா? அடியே அது ஏன் ஆளு. என்னது ஓ ஆளா? ஏய் அவர் என்னதான் பார்த்தாரு? ஒரு நல்ல கண்ணாடியை வாங்கி போட்டுக்கோ, உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் இப்பவே சொல்லிட்டேன், அந்த ஆள் எனக்கு தான். அதையத்தான் நான் சொல்றேன், அந்த ஆள் எனக்கு தான். இங்க பாரு ரியா, ஏன் ஆளு ஓ ஆளுன்னு சொல்லிட்டே இருக்காத, எனக்கு செம கடுப்பாகுது. அப்படிதான் சொல்லுவேன், ஏன் ஆளு ஏன் ஆளு ஏன் ஆளு உன்ன. சோஃபி முடிய விட்டுரு, அப்புறம் நான் அடிச்சேன்னா நீ கீழே போய் விழுந்துருவ. ஏய் 2 பேரும் பேசாம வாங்கடி, வண்டி வேற கிடுகிடுன்னு ஆடுது. பாரு ஜோ, ஏன் ஆளை பார்த்தா அவ ஆளு அவ சொல்லிட்டே இருக்கா. ஜோ நீ சொல்லு, அந்த ஆள் என்னதானே பார்த்தாரு? அவர் என்னதான் பார்த்தாரு? அந்த ஆள் என்னதான் பார்த்தாரு? அடியே முடிய விட்டு வலிக்குது. ஏய் 2 பேரும் சண்டை போடாம கொஞ்ச நேரம் சும்மா வாங்கடி. முடியாது ஜோ, இன்னைக்கு இவன் நானும் பாத்துறேன். ஏய் ரியா, நான் ஒட்டுல உட்காந்துட்டு இருக்க விழுந்துருவேன், ஒழுங்கா தள்ளி போயிரு. அது என் முடிய பிடிச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். ஏய் இவளுக்கு என்னடி பண்றாளுங்க? ஸ்கூட்டி வேற கிடுகிடுன்னு ஆடுது. ஜோ பாத்து போ ஜோ, அவளுக்கு சண்டையில எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாத. ஏய் 2 பேரும் அமைதியா உட்காந்துட்டு வாங்கடி. முடியாது ஜோ, இன்னைக்கு இவளா நானு பாத்துறேன். அந்த ஆள் எனக்கா இவருக்கான்னு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்களை பழிவாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு எனக்கு பாட கட்டிடுவீங்க போல. ஏய் என்னைய அடிச்சல, இப்ப பாருடி. ஏய் ஜோ 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 ஜோ, அங்க பாரு லாரி.
எப்படி படுத்து கிடக்குறாளுங்க இவளுகள? ஜோ, ஏற்கனவே கீழே விழுந்ததுல பாடிலாம் பஞ்சர் ஆகி கிடக்கு. நீ வேற அடிக்காதடி. நீங்க பண்ண வேலைக்கு உங்களை அடிக்க கூடாது. அப்படியே குழி தோண்டி புதைச்சிடணும். சாரி ஜோ, நாங்க தான் தெரியாம பண்ணிட்டோம். ரியா, நீ அவரையே வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் அவர் வேண்டாம். இல்லடி, நான் தான் உன்னை தெரியாம அடிச்சிட்டேன். நமக்குள்ள சண்டையே வேண்டாம். நீயே அவரை வச்சுக்கோ. அடிச்சி 2 பேரும் நிறுத்துங்க முதல்ல. ஆள் ஆளுக்கு அவனை வச்சுக்கோ, இவனை வச்சுக்கோன்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, எதுக்காக பைக்கை மரத்து மேல பார்க் பண்ணிருக்கீங்க? சோஃபி, சூர்யாடி. ஐயோ, இந்த நிலைமையில நம்மள அவர் பார்க்கணும். நம்ம அப்படியே டீசெண்டா எந்திரிச்சிடலாம். ஹலோ, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன? நல்லா விழுந்து வாரிருப்பீங்க போல. நான் வேணா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணட்டுமா? சச்சா, அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். இங்க படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்தா வியூ நல்லா இருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு ஏதாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. எங்களால எந்திக்க கூட முடியல. ஏய் கயல், கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இந்த அண்ணா ஒண்ணு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இந்த நிலைமையே இவனாலதான். ஜோ, இது கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல. கொஞ்சம் அமைதியா இரு. சார், ஏதாவது வண்டி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க சார். நாங்க 4 பேரும் ஹாஸ்டல் போய் சேரணும். இதோ இப்பவே கால் பண்றேன். சார், அப்படியே இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வேணும் சொல்லுங்க. கீழே விழுந்ததுல என் போன் எங்கேயோ விழுந்துருச்சு. நீங்க மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். எத? போனையா? உன்னோட நம்பர். ஏண்டி, அவனை பழிவாங்க கூட்டிட்டு வந்தா 2 பேரும் அவனை பார்த்து பல்ல காட்டிட்டா இருக்கீங்க. ஜோ, இவளை நம்பி வந்தோம்ல, நம்மளும் சொல்லணும். 2 பேரையும் பாரு, எப்படி அவனை பார்த்து பழிச்சிட்டு இருக்காளுன்னு. இந்த முட்டைக்கணை என்ன நம்மள பாக்குறான்? சார், எங்களை கூட்டிட்டு போறதுக்கு வண்டிக்கு கால் பண்ணிட்டீங்களா? கால் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துல வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் சார், எந்த கேப் புக் பண்ணிருக்கீங்க? கேபா? நான் கேப்லாம் வர சொல்லல. வேற சார், ஆட்டோ ஏதாவது கூப்பிட்டுருக்கீங்களா? சேச்சே, உங்களை அள்ளிட்டு போறதுக்கு ஆட்டோலாம் எதுக்கு? அப்புறம் வேற என்ன சார்? உங்களை அள்ளிட்டு போறதுக்கு ஒரு குப்பை லாரி பார்த்தாது. என்னது, குப்பை லாரியா?